வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, தொழிலில் பணம் அதிகமாக வரணும். வியாபாரம் செய்கிறதுல பணம் அதிகமாக, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும். நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம், அந்த பணப்புழக்கம் அதிகமாக வர மாரி நம்ம எப்படி செஞ்சுக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே செய்யலாம். அந்த பரிகாரம் என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு குடம்புளி வாங்கிக்கிங்க. குடம்புளி வாங்கி எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் அதே நாட்டு மருந்து கடையில் முருங்கை மரத்தோட விதை, அந்த விதை நம்மளுக்கு வேணும், முருங்கை விதை, அது வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆலமரத்தோட பட்டை, ஆலம்பட்டை, அந்த பட்டை நம்மளுக்கு வேணும், அதுவும் நாட்டு மருந்து கடையிலே இருக்கும். முருங்கை விதை, ஆலம்பட்டை, குடம்புளி, இது மூணும் வேணும். அதுக்கப்புறம் கருவேத்தலை நம்மளுக்கு வேணும். கருவேத்தலை கடையில், வெத்தலை கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை நாட்டு மருந்து கடையிலே கேட்டாலும் கொடுப்பாங்க. கருவேத்தலை, அந்த வெத்தலை கிடச்சா வாங்கிக்கிங்க, இல்லைன்னா சாதா வெத்தலை இருந்தாலும் போதும். இதை இப்போ இந்த 4 பொருள் வாங்கி எடுத்தாந்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கச்சிப்பு மாரி, நம்ம கச்சிப்பு கையில் வச்சுருப்போம் இல்லையா, கச்சிப்பு, அந்த கச்சிப்பு மாரி நம்மளுக்கு 2 பீஸ் வேணும். அது போல் பார்த்து வாங்கிக்கிங்க. எப்படின்னா, ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கணும், ஒன்று சிகப்பு கலரில் இருக்கணும். 2 துணி அது போல் நம்மளுக்கு வேணும். ஆனால் காட்டன் துணியாக வேணும். பழைய துணியை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, புது துணியாக இருக்கணும், காட்டன் துணியாக இருக்கணும். மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு 2 இது கச்சிப்பு மாரி வாங்கிக்கிங்க. அதில் கோடு கோடாக இருக்கக்கூடாது, ப்ளெயினாக இருக்கணும். மஞ்சள், சிகப்பு, இது 2 கலரு எடுத்து வச்சிங்க. மேலே ஃபஸ்ட்டு ஒரு துணியை போட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, இந்த பொருள்லாம் எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சு இந்த வெத்தலையை அதில் வச்சு அப்படியே ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. கட்டி என்ன பண்ணுறீங்க, கடை, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல எந்த வியாபாரம் செய்கிறீங்களோ, எந்த கடை வச்சுக்கிறீங்களோ, அந்த கடை படி மேலே, அந்த வாசக்காலுக்கு மேலே அப்படியே கட்டி தொங்க விட்ருங்க. பார்க்குறதுக்கு ஆனால் தெரியணும், நம்மளுக்கு கண் பார்வையில் இருக்கணும். இதை நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா வியாபாரத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பண வசியத்தை அதிகமாக உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு பணம் ஒரு கடையில் வியாபாரமே ஒரு மந்தமாக போகும், பணம் அதிகமாக சேராது, ஒரு அப்படியே லிமிட்டாக போயின்னு இருக்கும். இது கட்டணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றம் தெரியும். நீங்கள் இந்த முடிச்ச கட்டணத்துக்கு அப்புறம் பணம் சேரத்தை நீங்களே பார்க்கலாம். வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஜனம் கம்மியாக வருதுன்னா, அந்த ஜனத்தை அதிகமாக இழுத்து உங்களுக்கு அந்த பணங்காசு வியாபாரம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு பணப்பெருக்கம் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகமாகும், பணம் பெருக்குன்னா பணம் அதிகமாக ஆகும் நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல. அதுபோல் இந்த முடிச்சு உங்களுக்கு பெருக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாரி செஞ்சு இந்த முடிச்சை கட்டுங்க. இந்த முடிச்சு எத்தனை நாளைக்கு இருக்குன்னா, 18 நாளைக்கு தான் அந்த வாசப்படியில் கட்டி தொங்க விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அதை அவுத்து நீங்கள் தண்ணியில் எங்கேயாச்சும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதேமாரி நான் சொன்ன மாரியே புதுசாக எல்லாம் வாங்கி துணியெல்லாம் வச்சு கட்டி மறுபடியும் கட்டி தொங்க விடுங்க. உங்களுக்கு அப்படியே நீங்கள் நார்மலாக அப்படியே பணம் இது சேர்றதை பார்க்கலாம். நீங்கள் பணம் சேர்றத உணரலாம் நீங்களே. அது மட்டும் வியாபாரம் மந்தமாக போனது கூட ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு மாற்றம் தெரியும், எந்த அளவுக்கு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த காலத்தில் செய்கிற ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. நிறைய பேர் அந்த காலத்தில் செஞ்சது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் பொருள் வாங்கணும், குடம்புளி, முருங்கை விதை, பட்டை, இது, அதுக்கப்புறம் கருவேத்தலை கிடைச்சா எடுத்துங்க, இல்லைன்னா சாதா வெத்தலை இது, அப்புறம் 2 துணி, சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு, இந்த 2 துணியை போட்டு அதில் எல்லாத்தையும் இதை வாரி அது உள்ளே போட்டு முடிச்சா கட்டி தொங்க விட்ருங்க. உங்களுக்கு எல்லாமே வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பணத்தை வசியம் பண்ணும். இப்போ வர்றவங்க பணம் உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக விற்பனை ஆகிற மாரி இருக்கும். உங்களுக்கு பணம் அதிகமாக சேரும் நீங்கள் இது போல் செஞ்சீங்கன்னா. இது போல் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.